கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெனிசுவேலா அதிபர் மதுரோவை சிறைப்பிடித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்ததாக குறிவைத்திருப்பது கிரீன்லாந்தை. இது ஏதோ அந்த கால மன்னர்கள் நாடு பிடிக்கும் கதையைப் போல இந்த 21வது நூற்றாண்டில் நடந்து கொண்டிருப்பதுதான் உலகம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றது முதல் வாஷிங்டனிலிருந்து தடாலடியான பேச்சுகளும் அறிவிப்புகளும் வருவது வழக்கமாகிவிட்டது. போரை நிறுத்துகிறேன் என்பார், எனக்கு நோபல் பரிசு வேண்டும் என கேட்பார், ஏதாவது நாட்டின் மீது குண்டு வீசுவேன் என அச்சுறுத்துவார், சர்வதேச நாடுகள் மீது வரி விதிப்பார். அவருடைய அடாவடித்தனங்களுக்கு எல்லையே இல்லை. இதன் சமீபத்திய உச்சம்தான் வெனிசுவேலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸை அத்துமீறி நாடு கடத்தி கைது செய்தது. கைது நடவடிக்கையின் பின்னணி சர்வாதிகார ஆட்சியும் போதைப்பொருள் பயங்கரவாதம். இது வெளி உலகுக்கு ட்ரம்ப் சொல்லும் காரணம். ஆனால் வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய் வளத்தின் மீதான மோகமே அந்நாட்டை அமெரிக்கா குறிவைக்க காரணம் என்பதை உலகமே இப்போது கூறிக்கொண்டிருக்கிறது. வெனிசுவேலாவில் இருந்த அமெரிக்காவின் கவனம் தற்போது கிரீன்லாந்து நோக்கி நகர்ந்திருக்கிறது. கிரீன்லாந்து மக்களுக்கும் இது ஒருவித பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. வெனிசுவேலாவை குறிவைக்க எண்ணெய் வளம் காரணம், கிரீன்லாந்தை குறிவைக்க என்ன காரணம்? கிரீன்லாந்தில் அப்படி என்ன வளம் இருக்கிறது? கிரீன்லாந்து என்பது எத்தனை பெரிய அல்லது எத்தனை சிறிய நாடு? அமெரிக்காவின் கிடுக்குப்பிடியிலிருந்து கிரீன்லாந்தால் தப்ப முடியுமா? ஆர்க்டிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு ஒட்டியுள்ள தீவுதான் கிரீன்லாந்து. உலகிலேயே மிகப்பெரிய தீவு அது. வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் நடுவில் அமைந்துள்ளது. சுமார் 4000 ஆண்டு கால வரலாறு கொண்ட பகுதி. கிரீன்லாந்து நிலப்பரப்பில் ஏறத்தாழ 80% பனியால் பொருத்தப்பட்டுள்ளது. கிரீன்லாந்துக்கு மிக அருகிலுள்ள நாடு, ட்ரம்பின் குடைச்சலுக்கு ஆளாகியுள்ள மற்றொரு நாடு கனடா. ஆனால் கிரீன்லாந்து ஒரு தனி நாடு கிடையாது. டென்மார்க் ராஜ்யத்தினுள் வரும் ஒரு சுயாட்சியை கொண்டிருக்கும் பிரதேசம். மக்கள் தொகை 58,000 தான். அதாவது நீங்கள் வசிக்கும் ஊரில் கூட இதைவிட அதிக மக்கள் தொகை இருக்கும். அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ள கிரீன்லாந்துக்கென சொந்தமாக ராணுவம் கிடையாது. அதன் பாதுகாப்புக்கு டென்மார்க்கே முழு பொறுப்பேற்றுள்ளது. தவிரவும் நிதி மற்றும் வெளியுறவு கொள்கை உள்ளிட்ட பல முக்கிய விவகாரங்கள் டென்மார்க் வசமே உள்ளன. இன்னும் சொல்ல போனால் கிரீன்லாந்து கேர் ஆஃப் டென்மார்க் என்று சொல்வதே சரியாக இருக்கும். கிரீன்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வெறும் 26,000 கோடி. இதுதான் கிரீன்லாந்தின் இன்றைய நிலைமை. சுயாதீனமாக இயங்கி வரும் கிரீன்லாந்து தற்போது பிரச்சனைகளை சந்திக்க முக்கிய காரணம் காலநிலை மாற்றமா? காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பேரழிவு அல்ல அதன் இப்போதைய முக்கிய பிரச்சனை. அதன் பின்விளைவான புவிசார் அரசியல் தான். ஆர்க்டிக் பெருங்கடலில் உள்ள பனிக்கட்டிகள் காலநிலை மாற்றத்தால் உருகத் தொடங்கிவிட்டன. கிரீன்லாந்தில் உள்ள பனிப்போர்வைகளும் உருகத் தொடங்கிவிட்டன. ஏற்கனவே சொன்னது போல இது கிரீன்லாந்தின் உடனடி பிரச்சனை கிடையாது. கிரீன்லாந்தில் என்ன காலநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் அதனால் ட்ரம்புக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பல இயற்கை வளங்கள் புதைந்து கிடக்கும் நிலப்பரப்பு தான் கிரீன்லாந்து. கிரீன்லாந்தை ஆள்வது என்பது நிலப்பரப்பையும் மக்களையும் மட்டுமல்ல, புதையுண்டு கிடக்கும் அதன் இயற்கை வளங்களையும் தான். சரி, இந்த அரிய வகை கனிம வளங்களுக்கு உலக நாடுகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறதா? அமெரிக்காவின் நோக்கம் கிரீன்லாந்தின் கனிம வளங்கள் மட்டும்தானா என்றால் அதுவும் இல்லை என்பதுதான் பதிலாக உள்ளது. காலநிலை மாற்றம் புவிசார் பிரச்சனையாக மாறுவது இந்த புள்ளியிலிருந்துதான். கிரீன்லாந்து அமைந்துள்ள இடம் மிக முக்கியமானது. வட அமெரிக்காவுக்கும் ஆர்க்டிக் பெருங்கடலுக்கும் மத்தியில் அமைந்திருக்கிறது கிரீன்லாந்து. 2ஆம் உலகப் போரிலிருந்தே அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து மிக முக்கியமான ஓர் இடம். நாஜி படைகள் தங்களுடைய பிராந்தியங்களை விரிவுபடுத்தி கொண்டிருந்த போது கிரீன்லாந்தில் படைகளை குவித்தது அமெரிக்கா. நாஜிக்கள் டென்மார்க்கையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். கிரீன்லாந்து தனித்து விடப்பட்டது. சுதாரித்துக் கொண்ட அமெரிக்கா இதை தடுக்க கிரீன்லாந்தில் படைகளை குவித்தது. அமெரிக்காவின் விமானப்படை மற்றும் இராணுவ தளங்கள் அங்கு அமைக்கப்பட்டன. டென்மார்க்கின் ஒப்புதலுடனே இது செயல்படுத்தப்பட்டது. கிரீன்லாந்தை பாதுகாக்கும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் டென்மார்க் இடையே 1941 ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் கிரீன்லாந்து அப்போது நாஜியின் பிடியிலிருந்து சிக்காமல் பாதுகாக்கப்பட்டது. கிரீன்லாந்து பாதுகாக்கப்படுவது என்பது ஆர்க்டிக் வழியாக எதிரிகளின் கை ஓங்குவது கட்டுப்படுத்தப்பட்டதாகவே அமெரிக்கா அப்போது கருதி இருக்கக்கூடும்.
கிரீன்லாந்தில் இன்றும் அமெரிக்க படைகள் இருந்துதான் வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்குதான் நிரந்தரமாக பணியாற்றுகிறார்கள். அமெரிக்காவின் பாதுகாப்புக்காக அங்கு அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ளன. அதுவும் டென்மார்க்குடன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் படியே இது நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய சூழலில் கிரீன்லாந்தும் ஆர்க்டிக்கும் ஏன் முக்கியம்? ஆர்க்டிக் பனிக்கட்டிகள் உருகத் தொடங்கிவிட்டால் புதிய கடல் போக்குவரத்து உருவாகும். இதனால் அமெரிக்காவுக்கு என்ன சிக்கல் ஏற்படும் என்ற கேள்வி எழலாம். ஐரோப்பா ஆசியா இடையேயான கடல் போக்குவரத்து நேரம் 30% முதல் 40% வரை குறையும். இந்த பாதை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர்களே வர்த்தகத்தில் ராஜா. ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கம் மேலும் அதிகரிக்கும். இது அமெரிக்காவுக்கு நல்லதல்ல. அமெரிக்காவை சார்ந்திருக்கும் வர்த்தகம் சீனாவை நோக்கி மாறும். சரி, கிரீன்லாந்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் அமெரிக்காவால் இச்செயல்பாடுகளை தடுக்க முடியுமா என்றால் நேரடி பதில் முடியாது என்பதுதான். பிறகு ஏன் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு முக்கியம்? கிரீன்லாந்தில் இருந்தபடியே கப்பல் போக்குவரத்தையும் ராணுவ செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனிக்க முடியும். மிக குறிப்பாக மேற்கொண்டு பனிக்கட்டிகள் உருகும் போது இன்னும் பல புதிய பாதைகள் உருவாகலாம். அப்போது கிரீன்லாந்து கட்டுப்பாடு கூடுதல் பலத்தை சேர்க்கும். இதிலிருந்து தான் பொருளாதார நோக்கத்தை தாண்டி பாதுகாப்பு காரணத்தை முன்வைக்கிறது அமெரிக்கா. We need Greenland from a national security situation. It's so strategic. We need Greenland from the standpoint of national security. And Denmark is not going to... அதிபர் ட்ரம்ப் பார்வையில் கிரீன்லாந்து தற்போது ரஷ்ய கப்பல்களாலும் சீன கப்பல்களாலும் சூழப்பட்டுள்ளன என்கிறார். ரஷ்யாவின் ஏவுகணைகள் மிக எளிதாக அமெரிக்காவை சென்றடைய ஏவுகணைகளை கிரீன்லாந்து வழியாக அனுப்புவதுதான் எளிய பாதை. இதை கண்காணித்து எச்சரிப்பதற்காகவே அங்கு படைத்தளம் அமைத்திருக்கிறது அமெரிக்கா. கிரீன்லாந்தை கைப்பற்ற போவது என்பது ட்ரம்ப் எனும் அமெரிக்க அதிபரின் தனிப்பட்ட குணம் அல்ல. அமெரிக்காவின் டிஎன்ஏவில் காலம் காலமாக இருக்கும் பார்வைதான் இது. 1947 டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை வாங்க அமெரிக்கா முனைப்பு காட்டியது. ஆனால் டென்மார்க் தரப்பில் இதற்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆக கிரீன்லாந்து என்றைக்கும் அமெரிக்காவின் இலக்காகவே இருந்து வந்துள்ளது. வலுவான கடற்படையை கொண்டிருக்கும் அமெரிக்கா கிரீன்லாந்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ராணுவ வீரர் என்று திட்டமிட்டு தனது படையை அனுப்பினால் கூட தீவில் உள்ள அனைவரையும் ஒட்டுமொத்தமாக சிறைபிடித்து விட முடியும். ஆனாலும் சர்வதேச விதிமுறைகளின்படி அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்பதால் ஒட்டுமொத்த பிரதேசத்தையே தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர பார்க்கிறது. இந்த சமயத்தில் சுதாரித்துக் கொண்டது ஐரோப்பா. டென்மார்க், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, போலந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய 6 ஐரோப்பிய நாடுகளும் சூழ்நிலை கருதி கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். ஐரோப்பாவிற்கு ஆர்க்டிக் பாதுகாப்பு ஒரு முக்கிய முன்னுரிமையாக உள்ளது. கிரீன்லாந்து அப்பகுதி மக்களுக்கு சொந்தமானது. டென்மார்க் கிரீன்லாந்து தொடர்பான விஷயங்களில் இரு தரப்புகளும் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அது அவர்கள் உரிமை என்று அந்த அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து உட்பட டென்மார்க் பிராந்தியம் நாட்டோவின் ஒரு பகுதியாகும். நாட்டோ குறித்து டென்மார்க் பிரதமர் கூறிய கருத்து இந்த இடத்தில் மிக முக்கியமானது. நாட்டோ உறுப்பினருக்கு எதிராக அமெரிக்கா தனது படைகளை பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்ற கேள்வி டென்மார்க் பிரதமரிடம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், மற்றொரு நாட்டோ நாட்டை அமெரிக்கா தாக்கினால் எல்லாமே நின்று போய்விடும் என்று கூறியிருக்கிறார். ஆம், நாட்டோவின் ஒப்பந்தமே நாட்டோவில் உறுப்பினராக இருக்கும் நாடு மீது ஏதேனும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் நாட்டோ உறுப்பினர் நாடுகள் எல்லாவற்றின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாகவே அது கருதப்படும். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது ஏன்? உக்ரைன் நாட்டோவில் இணைந்து விட்டால் அது நமக்கு நல்லதல்ல என்ற நிதர்சனத்தை ரஷ்யா உணர்ந்ததனால்தான். இந்த அளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நாட்டோவை அடமானம் வைக்கும் அளவுக்கு தீவிர நிலைப்பாட்டை எடுத்தால் அமெரிக்க எதிர்க்கட்சிகள் ட்ரம்பை நிச்சயமாக சும்மா விட மாட்டார்கள். ஆக நாட்டோ ஒப்பந்தத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கிரீன்லாந்தை கைப்பற்றும் நிலைக்கு அமெரிக்கா செல்லுமா என்பது கேள்விக்குரிய. இருந்தாலும் அதிபர் நாற்காலியில் அமர்ந்திருப்பது ட்ரம்ப் என்பதாலும் வெனிசுவேலா அதிபரை சிறைப்பிடித்த அமெரிக்காவின் தன்னம்பிக்கையாலும் கிரீன்லாந்து மக்கள் பதற்றம் கொள்வது போல வரும் காலங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம்.